ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, பணம் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லா மக்களும், நண்பர்களும், உறவுகளும் உன்னை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. உன்கிட்ட இருக்கிற பொருளோ பணமோ எதையாவது வாங்கிக்கிட்டு போகிறது தான் அவங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். ஆனால் மனுஷன் இறந்து போனா அவனை சுற்றி மட்டும்தானே மொய்க்குது. நிரந்தரமில்லா இந்த பூமியில் எதையும் நிரந்தரம்னு நினைக்கிறது உன்னுடைய முட்டாள்தனம். நீ இருக்க போகிறது சில நாட்கள் தானே. நீ சேர்க்கிற பணம் உனக்கும் உதவாது, உன் குடும்பத்துக்கும் உதவாது. அது வேறு யாருக்கோ தான் உதவும். அப்படி இருக்க எதுக்காக நீ சேர்க்கிற? அந்த பணத்தை 4 ஏழை பிள்ளைங்களுக்கு படிக்க உதவவோ, அந்த பணத்தில் 4 ஏழை எளியவர்களுக்கு வயிறார உணவு உண்ண கொடுக்கலாமே. அது உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் புண்ணியத்தை சேர்க்கும். இதை செய். ஒரு 4 நல்ல மனுஷங்க உனக்காக ஓடி வரவங்க உண்மையானவங்களா இருந்தால் அதுவே போதும். உன் வீட்டுக்கு வர உன்னோட உறவுகள் யாரும் உனக்கு சொந்தம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சிக்க. மனித நேயத்தையும் மனிதர்களையும் சேர்த்துக்கொள். உனக்கானவங்கன்னு நீ யாரை நினைக்கிறியோ அவங்க உண்மையிலேயே உனக்கானவங்க இல்லை. உனக்கான வாழ்க்கை பாடத்தை போதிக்க வந்தவங்க தான் இந்த உறவுகள். அதனால் இவங்களுக்காகன்னு நீ ஓடினது எல்லாம் போதும். உன் கூடவே இருந்து உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த இந்த மாதிரி உறவுகள் உனக்கு தேவையே இல்லை. உனக்காக ஓடு, உனக்காக அழு, உனக்காக சிரி, உனக்காக சாப்பிடு. உன் குடும்பத்தை நேசி. உன் குடும்பத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் பகிராத. எப்படிப்பட்ட நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி. உனக்குள்ள வெற்றிங்கிற நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக நீ என்ன செஞ்ச? எத்தனை முறை சொல்லியிருக்கேன், மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம்னு. தேவையே இல்லாமல் நீ தான் அழுதுகிட்டு இருக்க. ஆடு நனையுதேன்னு ஓனா அழுத கதையா நீ எதுக்காக அனாவசியமாக அடுத்தவங்க குடும்பத்தில் நடக்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட? இப்போ பாரு, அது உனக்கே எதிர்மறையாக வந்து நிற்குது. சரிதானே? யாரையும் பின்னாடி பேசாத. இந்த வாழ்க்கை உனக்கு நிறைய பாடம் கற்றுத்தரும்னு சொன்னேனா இல்லையா? நீ கேட்டியா? இப்போ அழுது என்ன லாபம்? உன் வீட்டுக்கு யார் வந்தாலும் யார் போனாலும் உன் வேலையை மட்டும் கவனின்னு பல முறை சொல்லிட்டேன். அதை தொடர்ந்து செய். இந்த வழியை நான் தானே உனக்கு காண்பிச்சேன். அப்படின்னா நான் உன்னோட எஜமானந்தானே. என் வேலையை செய்யாமல் மற்ற வீட்டு கதையை ஏன் கேட்குற? அது உன் நெருங்கிய உறவாக இருந்தாலும் அது உனக்கு தேவையே இல்லை. அது உனக்கு அனாவசியமும் கூட. உன்னை வேணாம்னு சொல்லி போனவங்க திரும்பி அழுது வந்துட்டா உன்னோட சோகம் அவமானம் எல்லாமே மறந்துடுவியா? அப்படின்னா நான் இங்கே உனக்காக தர்மம் கிடைக்கும்னு, நியாயம் கிடைக்கும்னு, உன் கூட உன் வாழ்க்கைக்காக, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக போராடிக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு அன்றாடம் நீ செய்து வந்த, அதுவும் எனக்கு பிடித்ததை நீயே நிறுத்தின. அதுவும் இவங்களுக்காக. நான் உன்னிடத்துல இரவு ஆரத்தியை எனக்காக காட்டுன்னு சொன்னேன். நீயும் செய்துக்கிட்டு தான் இருந்த. உன்னோட உறவுகள் வருவதற்கு முன்னாடி அதை தொடர்ந்து செய்தியா? உன்னோட உறவுகள் திரும்பி வந்தாங்கங்கிறதுக்காக என்ன நீ மறந்துடுவியா? இவர்கள் உன் வாழ்வில் திரும்பி வந்தால் என்னை மறந்து விடுவாயா? கீழே விழுந்த உன்னை தூக்கி காப்பாற்றியதற்கு எனக்கு இதுதான் பரிசா? மனிதர்களுக்குள் இப்படி தானே சண்டை போட்டுக்கொள்கிறீர்கள். அப்படியென்றால் எனக்கும் கோபம் வரத்தானே செய்யும். சரி, போகட்டும். ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள். எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் நீ என் பிள்ளை. உனக்காக நான் மட்டும்தான் உதவி செய்ய நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன். வேறு யாரும் உனக்காக வரப்போவதில்லை என்பதை புரிந்து செயல்படு. இத்தனை நாட்களாக உன் குடும்பத்திற்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை மீண்டும் எப்படி அவர்களிடமே போய் சிரித்து பேசுகிறாய்?
உனக்கு அவர்கள் வேண்டுமா நான் வேண்டுமா என்று முடிவை எடுத்துக்கொள். இந்த பொய்யானவர்களுக்காக நீ மீண்டும் அழுதால் கடைசியில் உன்னை முட்டாளாக்கிவிட்டு அழ வைத்துவிட்டு போவார்கள் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு நொடியும் என்னிடம் சமர்ப்பித்து விட்டு உன் வேலையை தொடர்ந்து செய். உன்னோட ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமான காலமாக நான் மாற்றித்தரேன். நீ என்னோட வேலையை தொடர்ந்து செய்தா இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள் உன்னை தாக்காமல் நீயும் சந்தோஷமுடன் வாழ்வாய். இன்று இந்த ஏகாதசி நன்னாளில் இதை 3 முறை சொல்லி எம்பெருமானின் பாதத்தை தொடு. அது என்ன என்று சொல்கிறேன், கேள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்னும் இந்த 2 வரி மந்திரமானது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருவதாகும். இதை 3 முறை இன்று இரவுக்குள் சொல்லி எம்பெருமானின் பாதத்தை தொட்டு எனது தெய்வ வாக்கை கேட்டுவிடு. இன்னும் 24 மணி நேரத்தில் உன் குடும்ப சுப செலவிற்கான பணம் நிச்சயம் உன்னை வந்தே அடையும். இது எனது சத்திய வாக்கு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.